செவிதலோ பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விதழே பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவிதழே பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விதழே மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டேன் நானிலம் நாரணன் விளையாட்டு அந்த நாயகன் பெயரில் திருப்பாட்டு நானிலம் நாரதன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு நானிலம் நாரணன் விளையாட்டு அந்த நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கு நின்றும் அருள் கூற்று மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் கருணை அதில் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டே இறைவா அனைத்துலகிற்கும் தலைவா இங்கு இல்லாமை கல்லாமை சோம்பல் நீங்கி அனைவரும் கற்பொடுக்கத்தோடு நல்லொழுக்கத்தோடு வாழ்வதற்கு பொன்னேட்டில் பொதிக்கப்பட்ட நன்மொழி ஆதரித்து இன்றைய நாள் அமைந்திட வேண்டும் என்று எல்லா வள இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த விழாவை பிரார்த்தனையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வெள்ளையம்மாள் புதுக்கோட்டை வெள்ளையம்மாள் பங்காளிகள் அவர்களுக்கும் இந்த விழா குழுவினர்களுக்கும் நாடக அமைப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் ஜோதி அவர்களுக்கும் நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த வெள்ளையம்மாள் மீது ஒரு பாடலை பாடிவிட்டு கதை பணிக்கு செல்கின்றோம். எங்க ஊரு வெள்ளையம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே புதுக்கோட்டை வெள்ளையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே புதுக்கோட்டை வெள்ளையம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா எங்க ஊரு வெள்ளையம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே புதுக்கோட்டை வெள்ளையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே புதுக்கோட்டை வெள்ளையம்மா எங்க ஊரு மாரியம்மா பாசமுள்ள ஜனங்க பக்க போலாம் பார்த்து கொடு எனக்கு நல்ல வரும் பாசமுள்ள ஜனங்க பக்க போலாம் பார்த்து கொடு எனக்கு நல்ல வரும் ஒன்ன நினைச்சு பேரு எடுக்க ஒன்ன நம்பி நாங்க வந்திருக்கோம் நினைச்சு பேரு எடுக்க ஒன்ன நம்பி நாங்க வந்திருக்கோம் இது பொன்னா விளையும் பூமி நாங்க கண்ணா காக்குற சாமி இது பொன்னா விளையும் பூமி அத கண்ணால் பார்க்கணும் சாமி இது பொன்னா விளையும் பூமி நாங்க கண்ணா காக்குற சாமி அடி எந்தாயம்மா வெள்ளையம்மா என்னோட குறத்தீரு எங்க ஊரு வெள்ளையம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே
வம்சம் நல்ல பாளையக்காரர் அம்சம் அங்க சிவப்பு நூறு வம்சம் நல்ல பாளையக்காரர் அம்சம் அங்க சிவப்பு நூலு வம்சம் நல்ல பாளையக்காரர் அம்சம் அடி எந்தாயம்மா வெள்ளையம்மா என்னோட குறத்தீரு எங்க ஊரு மாரியம்மா புதுக்கோட்டை வெள்ளையம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தள்ளி விட்டு வளர்த்து வீடு தாயே எங்க வெள்ளையம்மா தள்ளி விட்டு வளர்த்து வீடு தாயே எங்க வெள்ளையம்மா புதுக்கோட்டை வெள்ளையம்மா அப்படியெல்லாம் வெள்ளையம்மாளை சிறப்பாக வணங்கி விட்டாலும் இந்த விழா நடக்கக்கூடிய விழா நாயகன் முனியாண்டினுடைய பாடலை பாடிவிட்டு கதைப்பணிக்கு செல்லலாம். சாமி வந்துருச்சா? விபூதி கொடுங்க யாராச்சும். சாமி வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. பூசாரி யாரும் இல்லையா? யாராவது விபூதி கொடுத்தாது. இந்தாங்க வர்றாரு வாரு. அந்த முனியாண்டி அழைச்ச ஆம்பளை எல்லாம் ஆடிடுவாங்களே. முனியாண்டி பாட்ட பாடு. அதுலையா? காலமின் நீயே பாடிக்க, நான் சும்மா வர்றேன். வெண்குதிரைக்காரனவன் குளமங்கொளம் முனியனவன் தேடி வரும் மக்களுக்கு நாடி வந்து வரம் கொடுப்பானே. வெண்குதிரைக்காரனவன் எங்க ஊரு முனியனவன் தேடி வந்த மக்களுக்கு நாடி வந்து வரம் கொடுப்பானே. எங்க ஊரு முனியனவன் கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி கருங்கச்சையா கொஞ்சம் கட்டி கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கமிட்டு கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி கருங்கச்சையா கொஞ்சம் கட்டி 21 தெய்வத்திலே இருப்பதிலும் கெட்டிக்காரன் 21 தெய்வத்திலே இருப்பதிலும் கெட்டிக்காரன் வெண்குதிரைக்காரனவன் குளமங்கலம் முனியனவன் மதுரைக்காரனவன் குளங்குள முனியனவன் கட்டான கட்டழகன் கையகல மீசைக்காரன் கட்டான கட்டழகன் கையழக மீசைக்காரன் கட்டான கட்டழகன் கையழகு மீசைக்காரன் கணக்காக பொட்டு வச்சு முச்சந்தியில் ஆடிடுவான் கணக்காக பொட்டு வச்சு முச்சந்தியில் ஆடிடுவான் குதிரைக்காரனவன் குளமங்கலம் முனியனவன் ஆடாத பேய்கள் எல்லாம் ஆட்டி வைக்கும் முனியனவன் ஆடாத பேய்கள் எல்லாம் மாட்டி வைக்கும் முனியனவன் ஆடாத பேய்கள் எல்லாம் ஆட்டி வைக்கும் முனியனவன் அன்பாக வருவோர்க்கு அருள் கூர்ந்து தருபவனாம் அன்புடனே வருபவர்க்கு அருள் கூர்ந்து தருபவனாம் வெண்குதிரைக்காரனவன் குளமங்கல முனியனவன் தேடி வந்த மக்களுக்கு நாடி வந்து வரம் கொடுப்பானே. வெண்குதிரைக்காரனவன் குளமங்கலம் முனியனவன் அப்படியெல்லாம் முனியசாமியை வணங்கி விட்டாலும்
மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தாய் என்று ஒருத்தர் இருப்பான். தாயை வணங்கிவிட்டு கதைக்கு செல்லலாம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை போராலயம் அன்னை போராலயம் அன்னை போராலயம் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. அன்னை சொன்ன வார்த்தையத நினைவில் நின்றதே அன்னை என்ற சொல்லே எந்தன் வடிவில் வந்ததே. அம்மா எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்ததில்லை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம். வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உள்மகள் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உம்மகன் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உள்மகள் நீரில்லாத மீனோ. மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. அம்மா எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம். அப்படியெல்லாம் தாயை வணங்கி விட்டாலும் இன்று இருக்கக்கூடிய விவசாயியோட நிலை பாருங்க. எந்த ஒரு பொருள் தயாரித்தாலும் தயாரிக்கக்கூடியவர் தான் விலை நிர்ணயிக்கிறாரு. விவசாய பொருட்களுக்கு மட்டும் விவசாய விலை நிர்ணயிக்க முடியலை. நெல் கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊறி முளைச்சி போய் ஒன்றுக்காகாமல் கிடக்கு. அது காசு விவசாயிக்கு வந்து சேரல. அந்த நெல்லை விளைவிக்கிறதுக்கு விவசாயி என்னென்ன பாடுபடுறாரு. வட்டிக்கு வாங்கி கடனுக்கு வாங்கி நகை நட்டை அடகு வச்சு எல்லாம் பண்ணி அந்த நெல்லை விளைவிச்சு அரசாங்க நெல் கொள்முதல் நிலையத்துக்கு விடுறாங்க. அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு எல்லாரும் முடிவு பண்ணோம். அந்த அக்கறை இக்கரை மாதிரி தான் இருக்குது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சொன்னால் நம்ம புலா புள்ளி ஆயிடுவோம். அதனால் வந்து புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க விட்டுருங்க. கதைக்கு போயிடுவோம். நம்ம கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்?
கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை. படைத்தவன் மேல் பலியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை. இருப்பவர்கள் சுருட்டிக் கொண்டால் இப்படி உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பிறர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், அவர் மனம் நிறைய இருள் இருக்கும். எதுவான போது பொதுவேடு வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை ஊருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் வேளனாக இருந்த நான் வேடுவனாக உருமாறி இந்த வேலுமலை சாரலுக்கு வந்துள்ளேன். சத்தம் ஏதாவது வருகிறது என்று பார்க்கலாம். ஆளோளம் சோ இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூவார் வழங்க ஓசை வையம் பெறும். அப்படிப்பட்ட வழங்கோசைக்கு நிகரான ஓசை அல்லவா இந்த யோசை. இந்த ஓசை எப்படி இருக்கிறென்றால் அந்த ஓசை எழுப்பக்கூடிய பெண்மணி எப்படி இருப்பாள் என்று பார்த்தால் அந்த சிந்தாமணி குயிலின் ஓசையாக இருக்கின்றது. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே. சிந்தாமணி குயிலே வணக்கம் போது செந்தாளம் பூமடலே. உன்னை தழுவாமலே பக்கம் நழுவாதடி மனம் துடிக்கின்றதே மயிலே. மயிலே சிந்தாமணி சிந்தாமணி குயிலே நடக்கும் புது செந்தாள பூமலரே. கொஞ்சம் தழுவாமலே ஒரு சுகமில்லையே, நீ துடிக்கின்ற மனசுக்குள்ளே உண்மையிலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாள பூ. அள்ளிக்கொடி போலே தேனாற்றங்கரை மேலே, அள்ளிக்கொடி போலே தேனாற்றங்கரை மேலே. மெல்ல மெல்ல இடையசைய வெள்ளிச்சிலை போலே அவ மெல்ல மெல்ல, அவ மெல்ல மெல்ல இடையசைய வெள்ளிச்சிலை போலே. பட்டுவன சிட்டு படகு துறை விட்டு பார்வதுவும் யாரையடி அண்ணனட போட்டு. பார்வதுவும் யாரையடி அண்ணனட போட்டு. பொன்னா பிறந்தா இந்த புருஷனுக்கு நேரே, பொன்னா பிறந்தா இந்த புருஷனுக்கு நேரே. அவன் நின்னாகத்தான் வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளும், அவன் நின்னாகத்தான் வேணும் அந்த வாழ்வில் ஒரு நாளும். பட்டுவன சிட்டு படகு துறை விட்டு பார்வதுவும் யாரையடி அண்ணனட போட்டு. பார்வதுவும் யாரையடி அண்ணனட போட்டு. ஆளை பார்த்த மோகம் அவளாக பார்த்த வேகம், ஆளை பார்த்த மோகம் அவள் அழகை பார்த்த வேகம். ஆளை பார்த்த மோகம் அவ
அண்ணனட போட்டு பார்வதுவும் யாரையடி அண்ணனட போட்டு பட்டு வண்ணச்சிட்டு படகு தூரை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டு அவ அண்ணனட போட்டு இவ அண்ணனட போட்டு அவ சின்ன இட காட்டி அட அண்ணனட போட்டு. அப்படிலாம் இருந்துட்டாலும் யாரோ ஒரு ஆடுவன் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். யார் என்று பார்க்கலாம். யாரையா தாங்கள்? எதுக்கு தடுத்தீங்க? எங்க இருந்து வாரிய? அதோ தெரிகின்றது வர வெள்ளிமலை. ஐயா காலங்காத்தால பூசா சிவத்தை பார்த்துட்டு போலியா? வெள்ளிமலை தெரியுதா தெரியலையா? வெள்ளிமலை தெரியல. வெள்ளிமலை தெரியுதா தெரியலையா? தெரியலையே. தெரியலையா? உங்களுக்குலாம் தெரியுதா? தெரியல வெள்ளிமலை தெரியுது. நீ நல்ல மனுஷன். ஓ சிம்ம ஒடிக்கணும். உனக்கு தெரியல? யார் யார் அக்கா தங்கச்சி வச்சிருக்கானோ அவனுக்கு பூரா தெரியாது. ஐயா மலை தெரியுதுயா. எத்தனை மலை? 2 மலை மட்டும் தெரியல. அதில் பாருங்க கட்டெரும்பு சாரையாக போகுது. அதெல்லாம் தெரியுது இப்போ. அது மட்டும் இல்லை, அந்த கட்டெரும்பு பாருங்க வாயில் வந்து ரேஷன் அரிசி தின்னுட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த கட்டெரும்புக்கு எப்படி ரேஷன் அரிசி போச்சு? மனுஷனுக்கே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ரேஷன் அரிசியில் தான் சர்க்கரை வியாதி இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரிசியை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி அதில் உள்ள சத்த பூரை எடுத்து வெறும் சக்கையை மட்டும் தின்னுட்டு இருக்கிறான். சரி, மக்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. 15 நாள் புடை போட்டு என்ன பண்ணுவாங்களோ அந்த ரேஷன் அரிசியை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் உண்டு. அதை 15 நாள் புடை போட்டு அதை ஊற வச்சு அதில் உள்ள சத்தப்பூரா சேர்த்து தான் மக்களுக்காக பயன்பாட்டுக்கு கொண்டாந்து கொடுத்தா நம்மளால் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மாட்டுக்கு ஆக்கி போடுறேன். சில பேர் எல்லா பற்றியும் சொல்ல முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. வெள்ளிமலையும் தெரியுது, அதில் போகிற கட்டெரும்பும் தெரியுது, அது தின்னுட்டு போகிற அரிசியும் தெரியுது. சரி, நீங்கள் வெள்ளிமலையிலேருந்து என்னமோ போகுது நீங்களே என்ன போகுது? எனக்கு சொந்தமானது உங்கள் காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அவங்க சொந்தமானது? ஆமையா. ஓ, பரம்பரை வேட்டைக்காரங்களோ? ஆமையா, பரம்பரை வேட்டைக்காரங்க. ஆமாம், பரம்பரை வேட்டை தான். உங்கள் அப்பா பேர்? எங்கள் அப்பா பேர் சிவவேடன். அம்மா பேர்? பார்வதி வெடுவச்சி. அண்ணன் தம்பி யார் இருக்காங்களா? அண்ணன் ஒரு ஆள், தம்பி ஒரு ஆள். அண்ணன் பேர் கணேசவேடன். இந்த கணேசனா? இந்த கணேசனை வச்சுக்கோ. எல்லாம் கணேசன் பேர் வச்சாலும் பூரா இந்த தம்பி தான், அண்ணன் தான். தம்பி? தம்பி மணிகண்ட வேடுவன். ஓ, அப்பா வேட்டையாடி என்ன வச்சிருக்காரு? அப்பா பெரிய காளை மாடு வச்சிருக்காருயா. அம்மா? அம்மா பெருங்கொண்ட சிங்கம். அண்ணன்? அண்ணன் எலி வச்சிருக்காருயா. தம்பி? புலி. எனக்கு தெரிஞ்சு வச்சியா? நீங்க தானே கொஹினூர் சர்க்கஸ் கம்பெனி வச்சிருக்கவங்க? யாரு? கொஹினூர் சர்க்கஸ் கம்பெனி. ஏய், உலகத்திலே பெருங்கொண்ட பணக்கார குடும்பம்யா சர்க்கஸ் கம்பெனியா. என்னையா அப்ப காலைய வச்சிருக்கேன்ற? அள்ளி அள்ளி கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்கார குடும்பம்யா. இல்லைங்க, அப்பா வந்து காளைய வச்சிருக்காரு. ஆமா. அம்மா வந்து சிங்கத்தை வச்சிருக்காங்க. ஆமா. அண்ணன் வந்து எலிய வச்சிருக்காரு. தம்பி வந்து புளிய வச்சிருக்காரு. ஆமா. ஏங்க ஒரு நாள் எங்க ஊர்ல வந்து சர்க்கஸ் போட வேண்டியதானே? ஏய், சர்க்கஸ் போடவா? என்ன யார் நினைச்சு பேசிட்டு இருக்க? நீ தெரியல உனக்கு? இல்ல, மிருகஜாதி பூரா உங்க பக்கத்துல இருக்க. சரி, மிருகஜாதி பூரா பக்கத்துல சர்க்கஸ் கம்பெனியா? அதான் கேட்கலாம், கேட்டுவாங்க. வேற யாரும் வச்சிருக்க மாட்டாங்களா? எங்க ஊர்ல ஒண்ணு யார்ட்டையுமே இல்லை. நீ யாரு? அவன் பேர் என்னையா? என் பேரா? என் பேர் தொப்ல. தொப்புலானா? உங்க அப்பா பேரு? தொப்ளேன். ஜெய், தொப்புலேன். உங்க அம்மா பேரு? தொப்ளி. கூட பிறந்தவங்க யார் இருக்காங்களா? இருக்காங்க. யார் யார் சொல்லு பார்ப்போம். என் தம்பி இன்னொருத்தர் இருக்கேன், தொப்ளேன். அவனுக்கு அடுத்து இருக்கேன், தொப்ளேன். அவனுக்கு அடுத்து ஒருத்தர் இருக்கேன், தொப்ளேன். எல்லாம் தொப்புள் தான். எல்லாம் தொப்புள். தொப்புள் கொடி உருவுதான். அப்போ பொம்பளை பிள்ளை யார் இருக்கா? இருக்குதுல்ல. அப்படியா?
பொம்பளை புள்ள இருக்காயா? பரவாயில்லங்க. என் தங்கச்சி வள்ளி இருக்கு. ஆ என் பேர் வீரத்தேவை. சரி. எங்க அப்பா பேர் நம்பிராஜன். நம்பிராஜன் மேனா நீயே? ஆமா. என்ன யாரும் தெரியலையா? தெரியுது இல்ல? யாரு? பட்டை அடிச்சிருக்கீங்கல்ல? பட்டை என்னையா பட்டைன்னு இருக்க? சோதியன் இருக்காரா? நீ சரக்கு இல்லாம நாங்க அலமுதுற நீ பட்டை சோதியன் இருக்காரா? அவரு தாண்டா ஃபுல்லா இருக்குறாரு. இந்த இடத்துல என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க திணைக்காவல் பாக்குறோம். திணைக்காவலா? ஆமா. நீங்களா பாக்குறீங்க? நீயா திணைக்காவல் பாக்குற? இல்ல, இரு பெண்கள் உள்காவல். பொம்பளை காவல் பாக்குற நீ? ஆமா. பொம்பளை காவல் கண்டிப்பாங்க. உன் தங்கச்சி கூட்டு வரையா? நீங்க பரம்பரை வேட்டைக்காரங்க தானே? ஆமா. போது வாருங்க. சரி. வர்றது என் தங்கச்சி யாருன்னு கண்டுபிடி வைப்போம். சரி போது வார். வளர்த்த குரம் ஆண்களே ஒரு மாணவர் கண்டீர நீங்களே. வளர்த்த குரம் ஆண்களே மாணவர் நீங்களே. தப்பியே கைகளை தப்பியே கைகளை தப்பியே சித்தமயங்கள் கொள்ள வளர்த்த குரம் ஆண்களே ஒரு மாணவர் கண்டீரோ நீங்களே. மனத்தடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம். இருப்பா ஓலா தங்கச்சியா? ஏங்க வேடுவர சொல்லுங்க. ரெண்டு பேர்த்தோட நாட்டியத்தையும் பாத்தீங்களே, யாரு நல்லா ஆடுனான்னு சொல்லல. கொட்டுற பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா? விட்டுற விழியில விவரம் சொல்லி விஷயம் பேசட்டும். கொட்டுற பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா? கொட்டுற பணியில நானும் கொட்டுற பணியில நானும் கொட்டுற பணியில நானும் நாளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல. விதித்த லேகு எதுவும் இல்லை, அந்த கவலை நோக்கு எதுவும் இல்லை. ஊரு விட்டு ஊரு வந்தே காதல் கீதல் பண்ணாதீங்க. ஏறு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க? என் தங்கச்சி. ஆமா. உன் தங்கச்சி கூட்டு வந்து விடுறியா? அதுக்கு தானே வந்திருக்கிறியா? என்னையா என் தங்கச்சியை கூட்டி வந்து இங்க விட இடத்துல விட சொல்ற விசாரணை பண்றதுக்கு. அப்ப நான் 5000 ரூபாய் காசு விடு. வாங்கிக்கோ காலையில. 5000 பணம் வேணும். வாங்கிக்கோயா, முத கூட்டு வாயா. சரி, கூட்டு வந்து விட்டு வாங்கிக்கோ. கூப்பிடுறா. அம்மா தங்கச்சியா எங்கடா அனுமார் சில இருந்துச்சு காணாங்கிற? சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே. அட அம்மா அப்படி போடு. பட்டாம் பட்டா பூச்சி பழகத்தானே. அட ஆமா இழுத்து போடு. சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே. அட ஆமா அப்படி போடு. பட்டாம் பட்டாம் பூச்சி பழகத்தானே. அட ஆமா இழுத்து போடு. உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதா. உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதா. சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே. அப்படி போடு. பசியும் போட்டு வளைச்சு மாறு அடிச்சாலைக்கு பிரைஸ்தா. வசியம் போட்டு வளைச்சு பாரு அடிச்சாலைக்கு பிரைஸ் தான். முடிச்சாலும் ஆம்பளை இல்ல
சாமிதான். இந்த உசுரே உனக்காகத்தான் படைச்சாலே சாமிதான். சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே. அட ஆமா, அப்படி போடி. பட்டாம் பட்டாம் பூச்சி பழகத்தானே. அட ஆமா, திருப்பி போடி. அண்ணா, அம்மா, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்? கணக்கு பண்ணி கஞ்சி ஆச்சு ஊத்தணுமா? முதல்ல கணக்கு எடுக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் கஞ்சி காய்ச்சி ஊத்தணும். ஆமாம்மா. கணக்கு எடுத்துருவோமா? எடுத்துருவோமா? நான் 1 இவ 2. எனக்கு 3. என்ன என்ன கணக்குல நீங்க 3? ஆமா, கணக்குல நான் 3. ஏன் ஒண்ணு கூடுது? என்னையா கூடுது? என்னையா கூடுது? வந்த நாள கூடுது. வந்தது என்னடி? வந்தது என்னையா? வந்தது என்னையா? சொந்தமானது. சொந்தமானது அப்படின்றது சொல்றது யாரு? சொந்தக்காரன். யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு சொந்தமானதுக்கு சொந்தக்காரன்? சொந்தமானதுக்கு சொந்தக்காரன். சொந்தமானுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றது யாரு? அப்படின்னு சொல்றது யாரு? மானுக்கு சொந்தக்காரன். சொந்தமானதுக்கு சொந்தக்காரன். சந்தையில இருந்த மானுக்கு நான் சொந்தக்காரன். கேக்குறது உங்களுக்கு புரியுதா? அதான் சொந்தமானுக்கு சொந்தக்காரன் அதான் யாருன்றேன். சொந்தமானுக்கு சொந்தக்காரன் அப்படின்னா யாரு? வந்திருக்கிறாளாமா. வந்திருக்காளுக்கு பேரே இல்லையா? வந்திருக்காளுக்கு பேர் இல்லையா? இருக்கு. என்ன கொழுப்பா? பேரு. வந்தவர் எவரா இருந்தாலும் சரி, வந்தவருக்கு தகுந்த மதிப்பு மரியாதை கொடுக்கணும். கொடுக்கலாமா? குடுமா அண்ணா, நீங்க இருக்கும் பொழுதே வரவேற்பு கொடுக்கலாம். அது குடுமா. வீரதேவன் எப்படி இருக்கணும்? புஜபலம். அண்ணன் பேரை சொன்ன படையே நடுங்குமா. கிட்டு 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 கிட்டுன்னு படை நடுங்குமா அண்ணா. எந்த படை? அவன் நடிக்கிட்டே உட்காந்துருக்கியா? வாங்க விடவரே, வணக்கத்துக்குரியவரே. இரியா, சும்மா இரியா. 5000 காசு எட்டுன இங்க சம்பளம். மற்ற அவலமுலைக்கும் குறிஞ்ச நாட்டிற்கு வருகை தந்திருக்கும் குலவிடவரே, வருக வருக வருக. தரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உரிய கருத்தோடும் உயர்ந்த தத்துவத்தோடும் தாங்களை தன்மை ஏதும் குறையாமல் வருக 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 என்று வரவேற்பு கொடுத்திருக்கிறோம். என்ன வேலைக்காக இடம் தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்றதை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் எதிர்பார்க்கிறோம். அண்ணனாகப்பட்டவர் சொல்லி இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்றதை எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். தங்க தமிழகத்தின் தரம் குறையாமல், வண்ண தமிழகத்தின் வளம் குறையாமல், இன்னார் என்று தெரியாத என்ன இணைப்புடன் வரவேற்ற நங்கே நீ வாழ்க, நின் குலம் வாழ்க. அதோ தெரிகின்றது வெள்ளிமலை. அங்கிருந்து வேட்டு நிமித்தமாக அதிகாலை கிளம்பும் பொழுது வெள்ளிமலைக்கும் வேலிமலைக்கும் இடைப்பட்ட தூரத்திலே அழகான மான் கூட்டம் ஒன்று கண்டேன். அதில் ஒரு பெண் மான் குட்டி மட்டும் என் அருகே வந்து கஞ்சாடை காட்டி வா என்று அழைத்தது. மானோட நானோட இப்படி சென்று கொண்ட நாங்கள் எட்டி பிடிக்கும் தருவாயிலே உங்களுடைய அண்ணன் கறிக்கடை சிங்கம் தட்டி தடுத்து விட்டார். இல்லை என்றால் என்னையா தட்டி நிறுத்தி விட்டால், இல்லை என்றால் என் மானை பிடித்துக் கொண்டு இருப்பிடம் நோக்கி சென்று இருப்பேன். என்னுடைய மானை பிடிப்பதற்கு தங்கள் அனுமதி மட்டும் தர வேண்டும். மானுடைய அழகை பெருமையை சொல்லவா? எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லிட்டு பாங்க. எல்லா பேத்துக்கும் போயிட்டு வரேன். டாட்டா காட்டுங்க. டாட்டா டாட்டா. அந்த அங்க ரொம்ப டாட்டா காட்டுச்சு. நாடோடி கூட்டனாங்க தில்லேலேலோ, நாடோடி கூட்டனாங்க தில்லேலேலோ, நாட்டில் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க தில்லேலேலோ, ஊரா சுத்துவங்க தில்லேலேலோ, நாங்க ஒரு தரையை கிடைக்கும். நாங்க நிறைய பேத்துக்கு எடுத்து போட்டோம் தில்லேலேலோ. அப்படியெல்லாம் இருந்தாலும் என்னுடைய மானுடைய பெருமையை அழகை கூறுகின்றேன். அதற்கு பின்பார் தங்கள் பிடிப்பதற்கு அனுமதி தர வேண்டும். மலையோரம் கண்டேன் அழகான மானே, மானோடு நானும் விளையாடத்தானே. இத்திணைவனம் நாடி அழகான மான் ஒன்று வந்தது நிஜம் தானம்மா, அழகு பொக்கிசம் அதுதானம்மா. இத்திணைவனம் நாடி அழகான மான் ஒன்று வந்தது நிஜம் தானம்மா, வள்ளி பொக்கிசம் அதுதானம்மா. என் மான் வள்ளி என் மான், எம்மான் வலி அகத்திய முனிவருக்கு அருள் கூறவே பெரும் தவமாயழுகின்ற தவம் கூடவே
அருள் கூடவே பெரும் தவமாயழுகின்ற தவம் கூடவே இருப்பதை இல்லை இல்லை என்று சொல்லாதே வள்ளி இருப்பதை இல்லை இல்லை என்று சொல்லாதே வேள்வி மலைராஜன் மகளே கொஞ்சம் மனம் பையமா எனதாசை மான் வள்ளி அழகான மான் எனதாசை மான் வள்ளி அழகான மான் காண்பவர் கண்களுக்கு கலைமானம்மா எந்த கவிஞரும் போற்றுகின்ற எழில்மானம்மா காண்பவர் கண்களுக்கு கலையானமான் என்றும் கவிஞர்கள் போற்றுகின்ற எழிலானமான் காண்பவர் கண்களுக்கு கலைமானம்மா எந்த கவிஞரும் போற்றுகின்ற எழில்மானம்மா கற்பனை கெட்டாத காவியமான் கற்பனை கெட்டாத காவியமான் கற்பனை கெட்டாத காவியமான் எந்த உள்ளத்தில் உதித்திட்ட ஓவியமான் அழகானமான் வள்ளி எனதாசைமான் அழகானமான் வள்ளி எனதாசைமான் தாமா 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 மதமா இல்லாத ஒன்றை தேடி வருவேனோ இங்கு ஓடி தாமா தாமா வள்ளி 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 தாமா 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 வேடுவர் மான்குட்டி தேடி வந்திருக்கிறீங்க. மான்குட்டி இங்க தான் இருக்கு அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா ஏன்னா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க எந்த இடத்துல எதை தேடுனா கிடைக்கும் அப்படிங்கறத முதல்ல குறிப்பறியணும். சரி குறிப்பறிந்து செயல்படக்கூடியவர் எவரோ அவர்தான் பெரியவர். அதனாலதான் சொல்லாமலே பெரியர் சொல்லி செய்வார் சிறியர். சொல்லியும் கையவர் நல்ல குலமாலை கூறு உமை நாட்டில் பலாமா பாதிரியப்பார் அப்படின்னு அருமையான முறையில எடுத்து சொன்னது உண்டு. சரி இப்ப ஒரு விவசாயி இருக்கிறார் அப்படின்னா இந்த விவசாயிக்கு தெரியும் இந்த மண்ணுல இந்த விதைய போட்டா இது கிடைக்கும் அப்படின்னு விவசாயிக்கு தெரியும். இதுல என்ன போடலாம்? எள்ளு போடலாமா, கொள்ளு போடலாமா, இல்ல நெல்லு போடலாமா, இல்ல கடலை தான் போடலாமா? கடலை தான் போடணும் அப்படின்னு விவசாயிக்கு தெரிந்து இருந்தால் மட்டுமே அவர் விவசாயி. எதுவுமே தெரியாம எந்த மண்ணுல வேணாலும் எதை வேணாலும் போட்டா வந்துடும் அப்படின்னு போட்டோம்னா அது விவசாயம் கிடையாது. அவர் விவசாயியே கிடையாது. நீரோட்டம் பார்க்குறாங்க. பூமி உலகம் பெரியது. உலகத்தில் எந்த இடத்துல நீர் இருக்கு, எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு இடத்த நம்ம தோண்டி இந்த இடத்துல நீர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே கிடைக்காமையே போயிடும். எந்த இடத்துல நீர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடித்து நீரோட்டம் பார்த்து தானே நம்ம இன்னைக்குமெல்லாம் தண்ணி எடுக்கிறோம். நீரோட்டம் பார்த்து தானே தண்ணி எடுக்கிறோம். ஆழ்துளை கிணறுகள் அமைச்சு அப்ப நீரோட்டம் பார்த்து எந்த இடத்துல எது இருக்கு அப்படிங்கறத பார்த்து தானே நம்ம தண்ணி எடுக்கிறோம். ஆமா அது மாதிரி குறிப்பறியணும். குறிப்பறியாம நம்ம போய் ஒரு வேலையை செஞ்சோம்னா அது சரிப்பட்டு வராது. நீங்க இப்ப எதை கண்டுபிடிச்சிட்டோம்னு மான் வரலன்னு சொல்றீங்க. இது மட்டும் கிடையாது. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த வேள்விமலை சாரல்ல மானுக்கு வேலையே கிடையாது. எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி மானே வரலையா? இந்த இடத்துக்கு மான் குட்டி வரவே வராது. நம்ம இந்த இடத்துக்கு போனோம்னா நல்ல சுனையில போய் மாட்டிக்கிட்டு முழிக்கணுமே அப்படின்னு அதுக்கு தெரியும். அந்த ஜீவனுக்கு 5 அறிவு படைத்த ஜீவனுக்கு தெரியும். எந்த இடத்தை போனோம்னா எதை நோக்கி நம்ம போனோம்னா இந்த இடத்துல நம்ம மாட்டிக்குவோமே, நம்ம எதை நோக்கி போனா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஜீவனுக்கு தெரியும். 5 அறிவு படைத்த ஜீவனுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால இங்க இருக்கிறது பெரிய சுனையெல்லாம் இருக்கு. நம்ம இங்க போக கூடாதுடாப்பா அப்படின்னு இந்த மான் குட்டி இங்க வரவே வராது. நீங்க தேடி போங்க. வரவே வராது. நீங்க சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இருங்க இங்க வருங்க. நீங்க பாத்தீங்களா வரலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன தெரியும்? நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? இருங்க நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ எங்களுக்கு தெரியும்ங்க. காவல் பாக்குறாங்க. இருங்க. எஞ்சல் உடம்புக்கு என்னங்க பிரதானம்? காவல் பாக்குறது நாங்க கண்களுக்கு. என்ன நீங்க காவல் பாக்குறீங்க? பெரிய காவல். காவல் அன்னைக்கு ராவண இலங்கையை காத்தானே, அதை விட பெரிய காவல் நீங்க பாக்குறீங்களா? அதை மீறி அனுமான் போய் சீதையை தூக்கிட்டு வந்தானா? பாருங்க, அனுமனாகப்பட்டவர் போய் சீதையை தூக்கிட்டு வந்தார் அப்படின்னா ராவணன் பார்த்ததை விட பெரிய காவல் நீங்க பாக்குறீங்களாங்க? 5லே 1 பெற்ற
பெற்று அஞ்சிலே ஒன்று கண்டு அணங்கு கண்டு அயலான் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான். அவர் போல ஒரு நல்லவர் யாருமே கிடையாது. குறிப்பு அறிஞ்சு எந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை செஞ்சாரு. குரங்கு இருக்குல்ல, குரங்கு குரங்கா இல்ல, குரங்கு இருந்தது இல்ல, என்ன குரங்கு? இந்த குரங்கு எந்த குரங்கு? யாருமே செய்ய முடியல. சேது பாலம் அமைக்கிறாங்க. இந்த சேது பாலம் கட்ட வேண்டும் அப்படின்னு பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாலத்துல தண்ணியை தூக்கி, அதாவது கல்லை தூக்கி தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, தண்ணிக்குள்ள கல்லை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே மலையெல்லாம் கொண்டுட்டு வந்து போடும் பொழுது எல்லாமே உள்ளர போயிருச்சு. சரி, 2 குரங்கு இருந்தது. என்ன குரங்கு? நீலன் அணிலன் அப்படின்னு 2 குரங்கு. 2 குரங்கா? இந்த 2 குரங்குகள் வந்து கல்லை தூக்கி கொண்டுட்டு வந்து அது தண்ணியில போட்டுச்சு. சரி, தண்ணிக்குள்ள கல்ல போட்டா உள்ளதானே போகும். குரங்கு போட்டுச்சா? ஆமா. இந்த குரங்கு இந்த 2, அதான் நீலன் அணிலன் அப்படின்னு இந்த 2 குரங்கு போட்ட கல்லு மட்டும் மிதந்துச்சு பாத்துக்கங்க. சரி, அப்பேற்பட்ட வரம் வாங்கியிருக்கு ஏற்கனவே. அந்த கல்லை போட்டு மிதந்தது. அதுக்கப்புறம் தான் பாலம் கட்டுவதற்கு காரணமாக இருந்தது 2 குரங்கு. ஆமா. சரி, அதுக்கப்புறம் போனாங்க, சாதனை படைச்சாங்க. சாதனை படைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தா தந்திரம் வேண்டும். ஆமா, ஒண்ணு வீரம் இருக்கணும், விவேகமும் இருக்கணும். கண்டிப்பா. வீரம் மட்டும் இருந்தால் ஒரு மனிதன் சாதிக்க முடியாது. ஆமா, விவேகம் மட்டும் இருந்தால் ஒரு மனிதன் சாதிக்கவே முடியாது. வீரமும் இருக்க வேண்டும், விவேகமும் இருக்க வேண்டும். வீரம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா பீமன்ட்ட இருந்துச்சு. கண்டிப்பா. விவேகம் தந்திரம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்ணன் கிட்ட இருந்துச்சு. ஆமா, கண்ணனை போல ஒரு கபடதாரி யாருமே கிடையாது. கிடையாது. அவருக்கு தெரியும் எந்த இடத்துல தந்திரத்தை பயன்படுத்துறோம்னா இந்த இடத்துல நம்ம தப்பிக்கலாம், அவங்களை தப்பிக்க வைக்கலாம். பீமன் என்ன பண்ணாரு? ஜராசந்தன்னு ஒரு அரக்கன் இருந்தான். இந்த ஜராசந்தனுடைய பிறப்பு என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அவன் அதாவது ஒரு உடலாகப்பட்டது சரிபாதியாக, அது 2ம் சரிபாதியாக இருந்து வெவ்வேறு தாய்க்கு பிறக்கப்பட்டு 2ம் சேர்ந்து ஒட்டியது. அப்படி ஒட்டி உயிர் எழுப்பிய காரணத்தினால், ஏன் எந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்ற காரணம் இருக்கட்டும், அப்படி ஒட்டுனதுக்கு அப்புறம் தான் ஜராசந்தன், ஜராமுகி என்பவள் அரக்கியாகப்பட்டவள் எடுத்து வளர்த்ததுன்னா ஜராசந்தன் அப்படின்ற பெயரோடு வளர்ந்து வந்தான். இவனுக்கு ஆணவம். யாருக்கு? அந்த ஜராசந்தனுக்கு. சரி, என்ன பண்ணிட்டான்? என்னுடைய வீரத்தை நான் காட்ட வேண்டும், யாருக்கிட்டையாவது காட்டணும், இவங்கள்ட்ட நம்ம காட்டணும் அப்படின்னு நினைச்சு பீமன் கிட்ட போய் மோதினேன். பீமன் பெரிய ஆளு. என்ன பீமன் எப்பேற்பட்டவர்? 60 மட்டு சோறு சாப்பிட்றவனா பார்த்துக்கங்க. மரத்தை பிடுங்கி பல்லு வளர்க்குறவன். அப்பேற்பட்டவன் வீரம் படைச்சவன் பீமன். இந்த பீமன் என்ன பண்ணா? வீரத்தோடு இருக்கக்கூடியவன்ட்ட இவன்ட்ட நம்ம மோதி நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஜராசந்தன் அவன்கிட்ட போய் மோதினான். இப்போ இவனுடைய பிறப்பு வளர்ப்பு என்ன அப்படின்றது கண்ணனுக்கு தெரியும். இவர் என்ன பண்ணுறாரு? இந்த பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. மல் யுத்தம் தான், ஆயுதம்லாம் கிடையாது. அப்படி மல் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. கண்ணன் பார்க்குற, ஏன்டா வெண்ட போய் இப்படியெல்லாம் மாட்டிட்டு முழிக்கிறேன், உன்னையோட பலாசாலி அவன் எனக்கு தெரியும். அதனால இவன் பீமா அப்படின்னு கூப்பிடுறார் கண்ணன். திரும்பி பார்க்கணும், யாரு? கண்ணனாகப்பட்டவர் கூப்பிடுறாரு, பீமனை கூப்பிடுறாரு. பீமன் திரும்பி பார்க்கிறார். அப்படி திரும்பி பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு? கீழே இருக்கக்கூடிய அருகம்புல் எடுத்து, ஆமா, ஒரு கோர புல்லை எடுத்து இப்படி 2ஆக கிழித்து தூக்கி போட்டாரு. அப்பவும் பாருங்க அவர் பண்ண தவறு. அதே மாதிரி அவருடைய பிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு 2ஆக கிழிச்சு தூக்கி போட்டாரு. மாத்தி மாத்தி போறாரு. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? பீமனாகப்பட்டவர் அடிச்சு அவனை 2ஆ பிளந்து தூக்கி போட்டாரு. மீண்டும் ஒட்டிக்கிட்டான். அவன் ஒட்டுனா உயிர் வந்துருச்சுன்னா அப்படியே மீண்டும் திரும்ப வந்துருவேன். திரும்ப மீண்டும் எழுந்து ஒட்டிக்கிட்டான். மீண்டும் எழுந்து வந்து சண்டைக்கு வர்றான். 2 பேத்துக்கும் யுத்தம் நடக்குது. திரும்ப பார்க்குறாரு. கண்ணன் என்ன பண்ணுறாரு? திரும்ப ஒரு கோரப்புள்ள எடுத்து கிழிச்சு தலைகளாக போடுறார். இப்படி தலைகளாக போட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி பீமனாகப்பட்டவர் ஜராசந்தனை அடித்து கிழித்து 2 கால்களை கிழித்து என்ன பண்ணாரு? தலைகளாக மாத்தி போட்டாரு. ஆமா, போனானா? இல்லங்க, தந்திரம் இருக்கணும். இருக்கணும். ரைட், நீங்க சொல்றது கரெக்ட். என்ன? தந்திரமும் இருக்கணும், வீரமும் இருக்கணும். இப்ப வீரமும் விவேகமும் சேர்ந்தால் மட்டுமே மனிதன் சாதிக்க முடியும். கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். என்ன சாதிக்கலாம்னு இல்லங்க, நீங்க இப்ப எங்க நின்று காவல் பாக்குறீங்க? பரணித மறந்து பரன்ல என்ஜான் உடம்புக்கு என்ன பிரதானம்? சிரசே பிரதானம். சிரசுக்கு கண்கள், கண்ணுக்கு இமைகள். அப்படிப்பட்ட இமைக்கு தெரியாம தூசி நுழைஞ்சிருதா கண்ணுல? அது மாதிரி நீங்க மேல ஊடி பார்த்துட்டு இருக்கும்போது அடியில ஊடி நுழைஞ்சு மான் போயிருந்தா என்ன பண்றது? அடியில நான் கேக்குறேன். சிரசு பிரதானம். ஆமா. கண்கள் பிரதானம். ஆமா. கண்களுக்கு இமைகள் பிரதானம். இமையே இல்ல, ஜீவன் வாழுதா இல்லையா? அதுக்காகவே படைக்கப்பட்டதுங்க. இல்லங்க,
இப்ப இமைகளே இல்லாம இமை இல்லாம இருக்கு உயிர்னு இருக்கு. ஏன்னா மீனுக்கு இமை என்பது கிடையாது. இல்ல அது உயிர் வாழ்தா? அது அடிப்படையா வச்சுட்டு அண்ணன் மீனாட்சி மதுரையில் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அது மாதிரி மீனாட்சி போன்று கண்கள் உடையவள் நான், என்னை இந்த இடத்தில் மீறி எதுவும் போக முடியாது. நான் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப நான் தான் இந்த இடத்துல இருக்கேன். இமைக்கு தெரியாம தூசி உள்ள நுழையுதா நுழையலையா? அதத்தான் சொல்றேன். நீங்க மேல நின்று காவல் பார்க்கும்போது அடியில கூடி நுழைஞ்சிருந்தா என்ன பண்றது? இங்க பாருங்க, நீங்க ஒரு வார்த்தை நீங்க இமையே இல்லனாலும் பரவாயில்ல, என் கண்ணுல தூசியும் விழுகாது, என்னுடைய காவல்ல குறையும் கண்டுபிடிக்க முடியாது. இது ஆணவ பேச்சு. ஆணவம் கிடையாது. நான் சொல்றத கேளுங்க. ஆணவம் கிடையாது. நான் சொல்றத உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையை தான் பேசுறேன். இந்த இடத்துல தலைவின்ற ஒரு பொறுப்புல இருக்கீங்க. பொறுப்புல இருக்கறனால தான் இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். பொறுப்புல இருக்கீங்க. இந்த பகுதிக்கு ஒரு காவல் நிலையம் இருக்கு, நடைமுறை பேச்சு காவல் நிலையம் இருக்கும். அந்த காவல் நிலையத்துல நம்ம ஜோதி அண்ணன் வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு பொருளை காணான்னு போய் புகார் பண்றாரு. புகார் பண்ணும்போது அங்க இருக்க காவல் நிலைய அதிகாரி, உங்க பொருள் காணாம போல போயா, நீ சும்மா வந்து வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்க, உன் பொருளாம் காணாம போல போயா அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சு அனுப்பிட முடியுமா? முடியாதுல்ல. முடியாது. அது மாதிரி தலைவிக்கு உண்டான பொறுப்போடு விசாரிக்கிறதுக்கு நீங்க உள்ள போய் இப்ப நீங்க என்ன பண்ணணும், எனக்கு அனுமதி, அதான் நான் கேட்கிறேன். நீங்க எனக்கு தாரம் சொல்லுங்க. ஆமா, அனுமதி, மான பிடிக்கிறதுக்கு அனுமதி தாரம் சொல்லுங்க. உங்களுக்கு அனுமதி நாங்க தாரோம். தாரம் சொல்றீங்களா? யார் வேணாலும் தாரம் சொல்றீங்களா? கேளுங்க. யாருமே இந்த இடத்துல கொடுக்காத வாய்ப்பு உங்களுக்கு நான் தர்றேன். என்ன வாய்ப்பு கொடுக்குறீங்க? உங்களுக்கு அனுமதி நான் கொடுக்குறேன். சரி, நம்ம வெளிப்புறத்துல தான் நிக்கிறோம். ஆமா, 2 பேர் வெளியில நிக்கிறோம். உங்க குட்டி எங்க இருக்குன்றீங்க? உள்ள இருக்கு. உள்ள இருக்கு. ஆமா, நான் இங்கே நிக்கிறேன். நீங்க உள்ள போங்க. உங்க குட்டியை தூக்கி தோல்ல போட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க உண்மையான வேடுவர்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன், இங்க பாருங்க, என் மானு இங்கதான் இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தாலும் பிடிப்பேன், கொடுக்காட்டியும் பிடிப்பேன், அது வேற விஷயம். இந்த திமிரு என்கிட்ட பேசக்கூடாது. இடத்துக்குரிய தலைவி, தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுதான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. அதுக்காகத்தான் நான் பேசாம இருக்கேன். வந்தோடனே புடிச்சு போயிட்டா நீங்க வேதனைப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. வேடுவர் இப்படி பண்ணிவிட்டாரு அப்படி சங்கடப்படுவீங்க. என்னுடைய மான் இங்க இருக்கு. ஐயா இருக்கா இல்லையா? ஐயா மானு இருக்கலையா? எல்லாருக்கும் தெரியும் நீங்க எதை தேடி வந்திருக்கீங்க, எதுக்காக அப்படி கத்திக்கிட்டு கிடக்குறீங்க. எல்லாருக்குமே தெரியும். உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு மானை தான் தேடி வந்திருக்கீங்க. அத உருப்படியா பிடிக்கிறது மக்கள் இல்ல. தேடி வந்திருக்கேன். எப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ தங்கையரே, செந்திருமாலவன் தங்கையரே, சூரியன் பக்கமில்ல, சந்திரன் சாட்சி இல்ல, பாதகத்தி பெத்த புள்ள, பாதகத்தி பெத்த புள்ள, பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ள, கண்டா வர சொல்லுங்க, மான கையோட கூட்டி வாருங்க, கண்டா வர சொல்லுங்க, மான கையோட கூட்டி வாருங்க, இங்க கண்டா வர சொல்லுங்க, மான கையோட கூட்டி வாருங்க, கண்டா வர சொல்லுங்க, மான கையோட கூட்டி வாருங்க, கண்டா வர சொல்லுங்க, மான கையோட கூட்டி வாருங்க.
நினைக்க வேண்டாம். உங்க மான கண்டா வர சொல்லுங்க, மான கையோட கூட்டி வாருங்க. 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 குறிஞ்சி நில காட்டுக்குள்ள குட்டி 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 பெட்டி 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 குட்டி பெட்டி குட்டி 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 மானு இங்கு வல்ல உங்க குட்டி மானு இங்கு வல்ல. அப்புறம் சேட்டை எல்லாம் செய்ய வேண்டாம், விவாதம் பண்ண வேண்டாம். கண்டா வர சொல்லுங்க, மான கையோட கூட்டி வாருங்க. கண்டா வர சொல்லுங்க, மான கையோட கூட்டி வாருங்க. நீங்க கண்டா வர சொல்லுங்க, மான கையோட கூட்டி வாருங்க. கண்டா வர சொல்லுங்க, மான கையோட கூட்டி வாருங்க. கண்டா வர சொல்லுங்க, மான கையோட கூட்டி வாருங்க. ஏறி நன்னாக்கு ஏறி தாண்டா மாமா, எல்லாம் தப்பால போதாண்டா. ஏறி நன்னாக்கு ஏறி நன்னாக்கு ஏறி தாண்டா மாமா, எல்லாம் தப்பால போதாண்டா. ஏறி நானு உடுப்பட்டுமா, பணத்தை நானும் பறிக்கட்டுமா. ஏறி நானு உடுப்பட்டுமா, பணத்தை நானும் பறிக்கட்டுமா. ஏறி நன்னாக்கு ஏறி தாண்டா மாமா, எல்லாம் தப்பால போதாண்டா. தேடி வந்த மான்குட்டி, எப்பேற்பட்ட மான்குட்டி. நன்றி 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 நன்றி. அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேடி வந்த மான்குட்டி எப்பேற்பட்ட மான்குட்டி. மான்குட்டிக்கு உள்ள அங்க லட்சணம் என்ன, எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். என்றைக்கும் இல்லாத எந்த மனு இன்றைக்கு வந்தது வள்ளியம்மா அம்மா, இன்றைக்கு வந்தது வள்ளியம்மா. இல்லாத இந்த மனு இன்னைக்கு வந்தது வள்ளியம்மா, இன்னைக்கு வந்தது வள்ளியம்மா. என்றைக்கும் இல்லாத எந்த மனு வள்ளி, என்றைக்கும் இல்லாத எந்த மனு எந்த மனு இன்றைக்கு வந்தது எந்த மனு அம்மா, இன்றைக்கு வந்தது எந்த மனு. வெள்ளிமலை தாண்டி வந்தேனம்மா நானும் வேள்விமலை நோக்கி வந்தேனம்மா, வேடன் வேள்விமலை நோக்கி வந்தேனம்மா. வந்தே மாலை நீ தந்திடமா வள்ளி, பாதங்கள் என்னிடம் செய்யாதம்மா வள்ளி, பாதங்கள் என்னிடம் செய்யாதம்மா செய்யாதம்மா செய்யாதம்மா. என்னுடைய மானுக்குரிய அங்க லட்சணம் அடையாளத்தை தெரிவிக்கின்றேன். அதை அறிந்த பின்பு என்னுடைய மானை பிடித்துக் கொள்ளலாம் அல்லவா? பிடிப்பது சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ 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 ஏத்துங்க ப்ரோ, இருக்கிறத ப்ரோ ஏத்தி விடுங்க. காயாத கானகத்தே காயாத கானகத்தே, காயாத கானகத்தே நின்றுலாவும்
குரலுடையது. காணக்குறவர் கண்மணி எனபல காண குயில் குரல் நிகருடையது. காணக்குறவர் கண்மணி எனவர காண குயிலின் நிகருடையது. மேயாதமான் மேயாதமான் சந்தனமும் புழுகும் கமலும் நறு சந்தனமும் புழுகும் கமலும் களபம் கணிந்து சுணங்கு பறந்தவுள் மேயாதமான் மேயாதமான் அடிபெருத்து நுனி கருத்து அடிகருத்து நுனி சிறுத்து அடிபெருத்து நுனி கருத்து முடி கருத்த கொம்புள்ளமான் அடிபெருத்து நுனி சிறுத்து அடிபெருத்து நுனி சிறுத்து அடிபெருத்து நுனி சிறுத்து அடிபெருத்து அடிபெருத்து நுனி சிறுத்து முடி கருத்த அடிபெருத்து நுனி சிறுத்து முடி கருத்த கொம்புள்ளமான் சாயாத இதற்கு சாயாத சாயாத கொம்புரேடு இருந்தாலும் தன் தலை நிமிர்ந்து பாயாத மானே தலை நிமிர்ந்து பாயாத மானே மான்வர கண்டதுண்டோ மான்மார கண்டதுண்டோ ஒரு மான்வர கண்டதுண்டோ பசுப்புல் போன்ற நல்வேலி நன்மேனி புல் போன்ற நல்வேலி பூமிதனில் துளங்கி அழகிய மான்வர கண்டதுண்டோ 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 உண்டோ 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 உண்டோ. கானக்குறவர் கண்மணி அப்படின்னா நான் தான். எவே மான தேடி வந்தது? எவன் வந்தாலும் தெரியல. உன்னை தாமா தேடி வந்தேன். என்ன தேடி வர்றது நான் நீங்க தேடி யாருங்க? வந்தமா நீதாமா. நீங்க யாருங்க? என்ன தேடி வர்றதுக்கு நீங்க யாரு? உனக்கு உரியவன் நான் தாமா. யார் சொன்னது? ஆற்றங்கரை ஓரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே அங்கே வந்த உருவமாம் அழகழகாய் ஆடை கட்டி பழக வந்த பருவமாம் ஆத்தங்கர ஓரத்திலே அந்தி வந்த உருவமா அழகழகா இவ அழகழகா ஆடை கட்டி கொஞ்சி வந்த பருவமா நேற்றிரவு வந்தவளாம் நிறைந்த இன்பம் தந்தவளாம் நேற்றிரவு வந்தவளாம் நிறைந்த இன்பம் தந்தவளாம் அவளா இவளை என்று நினைப்பதென்ன மனசிலே கிளிப்பில்லே 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 கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது என்னென்ன என்னென்ன பறக்குது எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் பொய்யாரி குண்டுமல்லி பூவை எள்ளி குலுங்கி வரும் கைகாரி குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் பொய்யாரி குண்டுமல்லி பூவை எள்ளி குலுக்கி வரும் கைகாரி கட்டி முத்தம் தந்தவளோ காதல் பேச வந்தவளோ கத்தி முத்தம் தந்தவளோ காதல் பேச வந்தவளோ கட்டி முத்தம் தந்தவளோ காதல் பேச வந்தவளோ அவளா இவளை என்று நினைப்பதென்ன மனசிலே கிளிப்பில்லே 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 கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது அண்ணா அம்மா இந்த மான் தேடி வந்தேன் அப்படின்னு வந்தார்ல, ஆமா அவர் ஒன்னதான் தேடி வந்தாரா? எனக்கு தெரியும் என்னத்தையும் தேடி இருப்பாரு. 5000 காசு கொடுக்கவா? 5000 காசு கொடுக்க. உன்னைத்தான் தேடி வந்தேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்றாருண்ணா. உன்னை தேடி வந்தாரு. ஆ. எவ்வளவு தைரியம், ஏ வீரத்தவனுக்கு கோவம் வருது. எவ்வளவு நெஞ்சு தகர, நெஞ்சு தகரா இல்லண்ணா, எவ்வளவு இப்படி வந்திருக்கலாம். எவ்வளவு நெஞ்சழுத்தா என்ன தேடி வந்தேன்னு சொல்றாரு. எவ்வளவு நெஞ்சழுத்தான் 5000 காசு கொடுக்காம வந்திருக்கிறேன். கைய பிடிக்க வந்தாரு. அண்ணான்னு சொன்ன உடனே ஓடி போயிட்டாரே. எனக்கு தெரியும். என்ன அண்ணானு விட்டா அந்த ஆளுக்கு பயம் வந்துடும். ஏன் ஓடிட்டாருல, 5000 காசு பயமா எடுத்து மறைச்சிட்டாருல. சரிங்கண்ணா, வந்தவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளக்கடவுள் முருகப்பெருமானை மனதார வணங்கிடுவோமா? அப்படியே கட்டும் அம்மா. முருகா, அழகான பழனி மலை ஆண்டவா,
அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளத்திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயில் மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணோதே. வெள்ளத்திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயில் மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணோதே. என்னையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, இணையாளும் ஆண்டவனே எழில் வேலவா. எளியேனோ உன்னை பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் சேர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் சேர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். உலகாளும் நாயகனே தெய்வம் கந்தையா, உலகாளும் மாயவனே தெய்வம் கந்தையா. உனையன்றி வேறில்லை நீதானையா. முருகா 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா. வீரவேல் முருகனுக்கு, அரோகரா. சண்முகநாதனுக்கு அரோகரா. 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 அரோகரா, அரோகரா. அரோகரா. முருகா. பாத யாத்திரை குழுவெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு, வாங்க. வள்ளி வேடனாகவும் வேலனாகவும் வந்திருப்பது நானே வள்ளி, வேண்டிய வரத்தை கேள். முருகா, எனக்கே முதலிடத்தை தர வேண்டும் முருகா. தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று முதலிடத்தை எனக்கு தர வேண்டும் முருகா. இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான சமய சுப்பிரம் என்று அழைக்கட்டும். இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்களுக்கும் பிரார்த்தனை குழுவினர்களுக்கும் இதுவரைக்கும் தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பை கொடுத்த திருப்பதி ரேடியோஸ் சிக்கந்தர் சாவடி மற்றும் குளமங்கலம் அவர்களுக்கும், இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்பு அண்ணன் ஜோதி அவர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சபை நிகழ்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்பணியை நிறைவு செய்கின்றோம். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான சமய சுப்பிரம் என்று அழைக்கட்டும். முழங்கட்டும் மங்களவாத்தி. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, யார் வீட்டுக்கு போவேன்னா 10 மூட்டை அரிசி பின்னாடி வந்துட்டு இருக்குது. சைவ சாப்பாடு தான், அசைவ சாப்பாடு கிடையாது. அதனால பொறுமையா நாங்க இருந்து அசைவ சாப்பாடுனா தான் சாப்பிடுவோம். சைவ சாப்பாடு தான், பொறுமையா இருந்து அடிச்சுக்கிறாம சாப்பிட்டுட்டு முய்ய மட்டும் ஏன்ட்ட வச்சுட்டு போயிருக்க. ஆமாம்மா இருக்கு இருக்கு, நாடகம் இருக்குப்பா. சரி சரி. சாமி வருதுங்களா? மீண்டும் மீண்டும் தெல்ல தெளிவான முறையில் ஒளி அமைத்துக் கொடுத்த எங்களது திருப்பதி ஆடியோ சுமணியாளருக்கும் அந்த விடிய வரை பணிபுரிந்த இயக்குநர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வருவோம் கலையை தொடரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடக அமைப்பாளர் அருமையன்னார் ஜோதி கலைக்குழு சார்பாகவும் இந்நாடகத்தில் பங்கேற்ற இசைக்கலைஞருக்கும் நாடக நடிகை நடிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, அன்பு கலந்த வணக்கம். பாடுறோம் பாடுறோம் பாடுறோம். ஹலோ ஹலோ. ஏ சாமி வருது வலிய விடுங்கடா, புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா. சாமி வருது
போட்டு ஓடுங்கடா கணபதி